வணக்கம். வணக்கம். இப்போ உங்ககிட்ட பேசணும்னு ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் டாபிக் எனக்கு என்னன்னா, இப்ப சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில காட்டுமன்னார் கோயில் தொகுதியில திருமாவளவன் போட்டியிடுவதா இருந்துச்சு. கடைசியில அவரை நான் போட்டியிடலைன்னு சொல்லி வேற ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது இளைய பெருமாள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு நான் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குகிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு தலைவர் தான் அப்படின்னாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஒருவேளை கொஞ்சம் தெரியாம கூட இருந்திருக்கலாம். யார் இந்த இளைய பெருமாள்? இளைய பெருமாள் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் தலைவர். அவர் வந்து நம்ம கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில தான் அவர் பிறந்தவர். அவர் 1924 ஜூன் 26ஆம் தேதி பிறந்தாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு ஆதிதிராவிட குடும்பத்துல தான் பிறந்தவர். குடும்பத்துல பிறந்து அந்த இளம் வயதிலே சாதி கொடுமைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவருடைய அந்த சூழலை பார்த்து அவர் வந்து கற்றுணர்ந்து அதற்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். தனது 20வது வயதிலே இராணுவத்துல போயிட்டு பணியாற்றிட்டு விரைவாகவே வந்து திரும்ப வந்து தன்னுடைய பகுதிகளில் நடக்கிற தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடுற அந்த ஒரு முடிவை எடுத்து தீவிரமா போராடினாரு. ஆரம்ப காலத்துல இளைய பெருமாள் அவர்களுடைய முக்கியமான போராட்டங்கள் அவர் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தார். அதுல முக்கியமான போராட்டங்கள் சொல்லணும்னா 2 போராட்டங்கள் சொல்லலாம். ஒண்ணு புளியங்குடி போராட்டம், இன்னொன்னு உடையூர் போராட்டம். இந்த 2 போராட்டங்களும் எப்ப நடந்துச்சுன்னா 1946ல இருந்துச்சு. 1946ல நடந்துச்சு. உடையூர் போராட்டம்ன்றது அங்க வந்து கூலி உயர்வுக்காக நடத்தப்பட்ட போராட்டம். அது வரைக்கும் வந்து அங்க பாத்தீங்கன்னா பறையர மக்கள் அழைக்கப்படுற ஆதிதிராவிடர் மக்களுக்கு வந்து ரொம்ப சொற்ப கூலி தான் கொடுத்தாங்க. அதற்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து உடையூர் கிராமத்துல வந்து நிலச்சுவாதாரங்கள் வந்து ரொம்ப சொற்பமான கூலி தான் கொடுத்தாங்க. அதை கேட்கிறவங்க கட்டி வச்சு அடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்துச்சு. இதை கேள்விப்பட்ட இளையபெருமாள் வந்து ஆயிரக்கணக்கான ஒரு பேர் திரட்டிட்டு போய் அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி அப்புறம் கலெக்டர்லாம் வந்து அதை சமாதானப்படுத்தி கூலி உயர்வை வந்து ஒப்பந்தம் மூலமா நிர்ணயம் பண்ணாங்க. இவ்வளவு கூலி கொடுக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இவ்வளவு கூலி கொடுக்கணும் அப்படி பண்றது கூலி உயர்வை வந்து 1946ல பெற்று கொடுத்தாரு. அது வந்து இப்ப எப்படின்னா இன்னைக்கு வந்து சிதம்பரம் காட்டுமன்னார்குடி வட்டங்கள் இருக்குல்ல, அப்ப அன்னைக்கு வந்து ஒரே தாலுக்காவா இருந்துச்சு. அந்த 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 தாலுக்கா முழுக்கும் வந்து இளையபெருமாள் அவர்கள் தான் வந்து கூலி உயர்வை வந்து 1946ஆம் ஆண்டே பெற்றுக் கொடுத்தாரு. அந்த டேட்டு கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அப்புறம் மறந்துட்டேன், எக்ஸாக்டா சொல்ல முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா அதே 1946ஆம் ஆண்டு வந்து புளியங்குடி ஒரு அங்க வந்து ஒரு ஆதிராவிட இனத்தை சேர்ந்தவர் வந்து கட்டி வச்சு மீசை கொளுத்துறாங்க. அதற்கு எதிராகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களை தட்டிட்டு போயிட்டு போராடி அவர் வந்து புளியங்குடி ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். அதன்படி பாத்தீங்கன்னா அங்க அவங்க வந்து வன்னியர்கள் அந்த கொடுமை செஞ்சது வன்னியர்கள் தான். வன்னியர்கள் இனிமேல் வந்து அந்த கொடுமை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா நாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு கலெக்டர் முன்னாடி இந்த இந்த உடையூர் போராட்டமும் சரி, புளியங்குடி போராட்டமும் சரி, இந்த கலெக்டர் அவர்களை வந்து தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும், அப்ப தென்னார்காடு கலெக்டர் வந்து தீர்க்கிற வரைக்கும் அந்த போராட்டங்களை வீரியமா முன்னெடுத்து அந்த பிரச்சனைகளை தீர்த்தார். இதன் வழியா பாத்தீங்கன்னா அங்க ஆதிதிராவிட மக்களுக்கு வந்து கூலி உயர்வு, அவர் சாதி கொடுமைகள் செய்யக்கூடாதுன்னு வன்னியர்கள்ட்டையும் பிள்ளைமார் சமுதாயத்தையும், அப்ப பிள்ளைமார் சமுதாயமும் பிள்ளைமார் சமுதாயம் தான். அப்ப பிள்ளைமார் சமுதாயமும் ஒரு பெரிய ஆதிக்க சமூகமா இருந்துச்சு. அந்நியர் சமூகமும் ஒரு பக்கம் இருந்துச்சு. இந்த 2 சமூகத்தையும் இந்த பிரச்சனை பட்டியல் ஆதிதிராவிட மக்களுக்கு வந்துச்சு. இதெல்லாம் வந்து 1946லயே வந்து அவர் பெரிய ஒரு போராட்டங்கள் முன்னெடுத்து வச்சார். சரிங்களா? அதன் வழியா வந்து அந்த சிதம்பரம் வட்டாரம் மட்டுமின்றி தென்னார்காடு மாவட்டத்திலே பெரிய அளவுல அவர் புகழ்பெற்ற ஒரு தலைவராக உருவாயிட்டார். சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த நிகழ்வை உருவாக்கினார். இதனாலதான் 1951ல வந்து காமராஜர் வந்து நேரடியா அவர் வந்து கடலூர் வந்து சந்திக்கிறார். அப்ப வந்து இன்னொருத்தர் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரும் காமராஜர் இணைஞ்சு வந்து ஐயா இளையபெருமாளை சந்திச்சு, நீங்க வந்து அவர் ஏன்னா ஒரு முக்கியமான சமுதாய போராளி ஆதிதிராவிட இன மக்கள்கிட்ட இருந்தாரு, பரவலா அறியப்பட்ட தலைவரா இருந்தாரு. அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தலைவர்கள் பெரிய அளவுல வளர்ந்து வராங்க, அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ரீதியில வந்து அவர்களை அணுகி தங்களோட வேட்பாளரை மாத்தினாங்க. அதுக்கு ஐயா இளையபெருமாளை அணுகி நீங்க வேட்பாளர் நில்லுங்க, காங்கிரஸ் சார்பில் நில்லுங்க அப்படின்னாங்க. அதுவரையும் அவங்க வந்து வேற எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல இருந்தாரு. ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் அமைப்பு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரால தொடங்கப்பட்டது. அதோடைய அந்த சிவராஜ் அவர்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, தந்தை தலைவர் சிவராஜ், அந்த மீனாம்பல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் தலைவரா இருக்கும்ல, இளையபெருமாள் வந்து 1950ல மாநில செயலாளராக இருந்தார். முக்கியமா அதுக்கு முன்னாடியே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அவர் பெரிய பொறுப்புல இருந்தார். ஆனா அதன் பிறகு வந்து காங்கிரஸ் வந்து அழைச்சி அவர் வந்து நீங்க இந்த போட்டியிடுங்க, கடலூர் பார்லிமெண்ட்ல போட்டியிடுங்கன்னு வந்து வாய்ப்பு கொடுக்கக்குள்ள அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம வந்து ஒரு அதிகார ரீதியில போனா நம்மளால இன்னும் மக்களுக்கான விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவர் வந்து கடலூர் பார்லிமெண்ட்ல 1952ல போட்டிட்டு வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போறாரு. பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து முதல் உரையிலே வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்க வந்து 1952ல வந்து சிதம்பரம் 1952ல கடலூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றாரு. அதுக்கு அடுத்து 1957ல சிதம்பரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றாரு. அதுக்கடுத்து 1962ல இருந்து திருக்கோவில் விழுப்புரம் திருக்கோவில் இப்ப திருக்குறள் 15 வருடங்கள் வந்து அவரு பார்லிமெண்ட் உறுப்பினராக தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகள்.
ஓகே. இருந்தாரு. அப்ப அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வன்கொடுமைகளுக்கு எதிரா என்ன நடக்குதோ, அது வந்து பார்லிமெண்ட்ல தொடர்ந்து எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள தான் அவர் பண்ணாரு. இதன் வழியா அவர் வந்து இளையபெருமாள் வந்து 1988ல ஒரு பேட்டியில சொல்றாரு. நான் உங்களுடைய மிகப்பெரிய பணி எது அப்படின்னு கேட்டா, நான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுடைய முயற்சியால தான் இந்தியாவுல மொத சுதந்திரத்துக்கு முன்னாடி 1924ல வந்து அனைத்து ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து அனைத்து சாதியினரும் வந்து பொது தளங்கள்ல வந்து நுழையலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஐயா இளையபெருமாளுடைய முயற்சியில தான் அது தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955ல வந்துச்சு. சரிங்களா? அது அதன் வழியா பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தீண்டாமை எப்படி வரையறுத்துனாங்கன்னா, பொது அலுவலகங்கள், பொது சாலைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து தலித்துகளுக்கு வந்து மறுக்கப்பட்டு அது குற்றமா அறிவிச்சு அத இது பண்ணாங்க. சரிங்களா? அது வந்து அந்த சட்டம் வந்து என்னன்னா, தீண்டாமை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் தான் பார்த்துச்சு. என்னன்னா வந்து பொது இடங்கள் நுழையக்கூடாது, ஆ கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, பொது இடங்கள் இது மட்டுமே தீண்டால. பல விஷயங்கள தீண்டாமை நினைப்பாங்க. ஜாதி பேர சொல்லி திட்டுறது, ஜாதி பேர சொல்லி அவமானப்படுத்துறது, ஜாதியால அப்ப ஒரு வாய்ப்பு புறக்கணிக்கப்படுறது, இதெல்லாம் கூட தீண்டாமை தான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எலாபரேட்டான ஒரு முடிவுக்கு வந்து அவரு அதுக்கப்புறம் அந்த 1955 உடைய அந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் சரியா செயல்படல என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து மறுபடியும் இளையபெருமாள் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. அந்த இளையபெருமாள் கமிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1964ல அமைக்கப்பட்டது. 1969 வரைக்கும் வந்து அவரு இந்தியா முழுக்க 5 வருஷம் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பயணம் வச்சு ஒரு 431 பக்கம் கொண்ட அறிக்கைய வந்து அவர் பார்லிமெண்ட்ல வந்து தாக்கல் செய்தார். அதுல வந்து இன்னும் வலுவான ஒரு வன்கொடுமை சட்டம் உருவாக்கப்படும் தீண்டாமை ஒழிக்கின்றதுன்னு அவருடைய பரிந்துரையின்படி தான் 1976ல பிசிஆர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் தான் அது இன்னும் வலுவாகி 1989ல வந்து பழங்குடியினரையும் சேர்த்து வன்கொடுமை தடுப்பு சட்டமா உருவாக்கப்பட்டது. அதுபோல பல்வேறு இளையபெருமாளுடைய அறிக்கை வந்து பெருமளவு அந்த காங்கிரஸ் வந்து 69ல தாக்கல் செஞ்சாரு. ஆனா அது அந்த டைம்ல நிறைவேற்றப்படல. அது ஆனாலும் அதுல வந்து முக்கியமான பரிந்துரைகள் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நிறைவேற்றப்பட்டதுல அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதுக்காக தொடர்ந்து போராடினவர் ஐயா இளையபெருமாள் 1984ல வந்து அவர் கட்சிய விட்டு விலகிட்டார். கட்சிய விட்டு விலகி ஒரு தலித் இயக்கங்கள் தனிசா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ப ஐம்பெரும் தலைவர்களாக அறியப்பட்ட வந்து அந்த தலித் தலைவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு அவரு. வை. பாலசுந்தரம், சக்திதாசன், சேப்பன், சுந்தரராசன் போன்ற ஆட்களோட போன்ற தலைவர்களோட சேர்ந்து கூட்டணி வைத்து அவர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஸ்கேம்ன்ற ஒரு அமைப்பு தொடங்கி ஷெட்யூல் இன விடுதலை இயக்கம்ன்ற தமிழ் அது. அது தொடங்கி வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஒரு 1989 தேர்தலில் 17 வேட்பாளர்கள் போட்டாங்க. 17 வேட்பாளர்கள் போட்டதுல காட்டுமன்னார்குடியில வந்து தங்கராசு என்பவர் வந்து 30,877 வாக்குகள் பெற்று சுயேட்சையா வெற்றி பெற்றார். அதாவது திராவிட கட்சிகளை எதிர்த்து. எந்த வருஷம் இது? 1989ல. ஓகே. 1989ல. நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அப்படி வந்து இப்ப இருக்கிற தனி தொகுதி முறையில சுயேட்சையா நின்னு யாரும் வெற்றி பெற்றதில்ல. அப்ப வந்து ஐயா இளையபெருமாள் வந்து தங்கராசு என்பவர் 1989 அதாவது இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 37 ஆண்டுகளுக்கு முன்பு அத வெற்றி பெற வைத்தார். அது மட்டும் கிடையாது. கடலூர்ல வந்து பெரும்பான்மையான தொகுதியில அவர் வேட்பாளர் போட்டிருந்தாரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, புவனகிரில ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு வேட்பாளர போட்டிருந்தாரு. சரிங்களா? அவரு வந்து 2ஆம் இடம் பெற்றாரு. திமுக வேட்பாளர் அதுல வெற்றி பெற்றாரு. ராதாகிருஷ்ணன் 2வது இடம் வந்தாரு. 3வது இடம் அதிமுக வந்துச்சு. அதேபோல வந்து விருத்தாசலத்துல ஒரு வேட்பாளர் போட்டாரு. அவரும் ஒரு பெரிய ஒரு மார்ஜின்ல வந்து ஓட்டு வாங்குனாரு. ஜெயிக்கல. இதேபோல வந்து கடலூர் மாவட்டத்துல மற்ற அரியலூர் மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்கள் ஒரு தொகுதிகள போட்டு பெரிய ஒரு இந்த 17 தொகுதியிலும் பெரிய ஒரு வாக்கு வங்கி நிரூபிச்சாரு. சரிங்களா? அந்த வாக்கு வங்கிகள் தான் வந்து பின்காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு அமைப்பு தொடங்கக்குள்ள அந்த மக்கள் தான் வந்து அதோடைய நீட்சி தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பலமா இருந்துச்சு. தங்களை அரசியல் ரீதியா வந்து கோலோச்சுவதற்கு. அதுபோல 1989ல இளையபெருமாள் அவர்கள் வந்து நம்ம சிதம்பரம் தொகுதியில தனிச்சு சுயேட்சையா நின்னாரு. சுமார் 1,50,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கினாரு. 1,50,000 வாக்குகள்ன்றது அப்போ வந்து அப்ப இருக்கிற ஆதிதிராவிட ஓட்டுல வந்து பெரும்பான்மையான ஓட்டு. அந்த ஓட்டு தான் வந்து 1999ல வந்து அண்ணன் திருமாவளவன் நிக்கக்குள்ள அவருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்துச்சு. அதேபோல நீங்க வந்து வேட்பாளர் வந்து ஐயா இளையபெருமாள் அவர் மகன வந்து அறிவிக்கக்குள்ள, நான் 3 தடவ வந்து சிதம்பரம் பார்லிமென்ட்ல இருந்து வந்து தேர்வு செய்யப்பட்டதற்கு ஐயா இளையபெருமாளுடைய சமூக பங்களிப்பு, அவருடைய போட்ட விதை தான். அதற்காக தான் அவருடைய மகனுக்கு நான் வந்து சீட் வழங்கிறேன். அவங்க குடும்பத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நெனைக்கிறேன். அதனால இந்த சீட்ட அறிவிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப வெளியிட்டாரு ஒரு சில தினங்களுக்கு முன்பு. அப்படி பேசக்குள்ளயே அவர் வந்து இளையபெருமாள் அவர்கள் வந்து தேசிய அளவுல புகழ்பெற்ற தலைவர் அப்படின்ற ஒரு இது. இதன் வழியா பார்த்தீங்கன்னா, ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐயா இளையபெருமாளுக்கு உண்டான புகழும், பேச்சும் வந்து கொஞ்சம் மழுங்கடிக்கப்பட்டதா பலர் நினைச்சிருக்கலாம். ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பின் மூலமா சில அதிருப்தி இருந்ததுகள வந்து சில சில மனத்தாங்கல்கள் வந்து பலருக்கு இருக்கும். ஐயா இளையபெருமாள் ஒரு உரிய முறையில வந்து அவர் வந்து அங்கீகரிக்கப்படல, அவர் கொண்டாடப்படல அப்படின்னு கூட இருக்கிற அந்த நிலைய வந்து மாத்தி அவருடைய மகனுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எ அது பார்க்குறேன். அது அது வரைக்கும் வந்து ஐயாவுடைய இளையபெருமாளுடைய பங்களிப்ப நான் ஒரு முக்கியமா பார்க்குறேன். ஓகே.
இப்ப 90களுக்கு பிறகான அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? இளைய பெருமாள் அவங்க வந்து இப்ப 90களுக்கு நல்ல கொஸ்டின். 89ல வந்து இளைய பெருமாள் வந்து தனித்து வேட்பாளர் நிறுத்தி ஒரு முக்கியமான இது பண்ணார். 91ல அதிமுக கூட கூட்டணி வச்சாரு. அதிமுக கூட கூட்டணி வச்சு காட்டுமன்னார்குடியிலயும் மறுபடியும் அங்க 2 தொகுதிகள் வாங்கினாரு இளைய பெருமாள் அவர்கள். அ காட்டுமன்னார்குடியில மறுபடியும் வந்து என்.ஆர். ராஜேந்திரன் என்ற ஒரு வேட்பாளர் நிறுத்தினார். சரிங்களா? அவர் வெற்றி பெற்றார். வானூர்ல 2 தொகுதி வாங்கி 2 தொகுதியுமே வெற்றி பெற்றார். வானூர் சீதாராமன்னு ஒருத்தர், அ பேரு எனக்கு சரியா ஞாபகம் வரல. அவர் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றாரு. அதன் பிறகு வந்து அந்த 2 தொகுதிகளும் வந்து அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ரொம்ப கசப்பான அனுபவம் ஏற்பட்டுருச்சு. அவங்க 2 பேரையும் வந்து அதிமுக வந்து சீக்கிரம் அப்ப இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏதோ விலை பேசி அவர்கள வந்து தங்களுடைய கட்சிக்கு இழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேல உண்டு. அதன் பிறகு 96ல வந்து அப்ப வந்து ராமதாஸ் கூட ஐயா இளையபெருமாள் சமுதாய பணிகள்ல மிகப்பெரிய சமுதாய பணி வந்து அ பறை ஒழிப்பு, இழித்தோல் செய்யக்கூடாது. இது வந்து 1946ல செஞ்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே வந்து குறிப்பிட்டது போல வந்து அவர் வந்து புளியங்குடி உடைய உடைய புளியங்குடி போராட்டம், அ உடையூர் போராட்டம் போன்ற வகையில வந்து அவர் 1940களிலே வந்து இழுத்தொழில் செய்யக்கூடாது அப்படின்ட்டு காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் போன்ற பல வட்டாரங்கள்ல அவர் வந்து தடை செஞ்சு இது பண்ணாரு. அவர் வந்து காங்கிரஸ்ல 1989ல காங்கிரஸ விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள இன்னும் மேலும் வலுப்படுத்தி, கிட்டத்தட்ட வந்து கடலூர் மாவட்டங்கள்ல பல 100 கிராமங்கள்ல வந்து நாங்க வந்து பறையடிக்க மாட்டோம். ஏன்னா யாரோ ஒரு கிராமத்துல யாரோ ஒருத்தவர் செய்யற ஒரு நிகழ்வுனால ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இழிவா இருக்கு. அத செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பண்ணுச்சு. அதுபோல வந்து வன்னியர்கள் கூட 1987ல வந்து மிகப்பெரிய ஒரு அ இது நடந்துச்சுல, கலவரம் நடந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 15,000 குடிசைகள் மேல எரிக்கப்பட்டது. அந்த குடிசைகளுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா பலர் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து நீங்க வந்து எங்க பார்த்தாலுமே வந்து வன்னியர்கள் மீது வந்து பாமக மீது குடிசை எரிச்சது பெரிய விமர்சனம் இருக்கும். அந்த டைம்ல வந்து பெரும்பளவு அந்த மக்கள பாதுகாப்பா இருந்தது வந்து ஐயா இளையபெருமாள் தான். ஐயா இளையபெருமாள் முக்கியமான ரோல். மத்தவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க. வைபா போன்றோம். ஐயா இளையபெருமாள் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 வீடுகள்ல பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கு வந்து அப்ப அப்ப இருந்த எம்ஜிஆர்கள்ட்ட வந்து பேசி மறு வீடு வாங்கி குடுத்தவரு. இன்னைக்கு கடலூர் ஆலப்பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து எரிக்கப்பட்டன. அந்த வீடுகள்லாம் வந்து ஐயா இளையபெருமாள் தான் மறுபடியும் பெற்றுக் கொடுத்தது. இந்த அளவு ஒரு ஆளுமையான ஆட்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு பொலிட்டிக்கலுடைய காலகட்டத்தில ஐயா இளையபெருமாளுடைய பங்களிப்பு அது. அந்த 87ல வந்து நடந்துச்சு. அதன் பிறகு 91ல வந்து அந்த இரு சமுதாயத்துக்குள்ளும் இருக்கிற மோதல் போக்க கொண்டு வரணுன்ட்டு இளையபெருமாளும், டாக்டர் ராமதாஸும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துப்படி பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள் வந்து எங்க ஜாதி கொடுமை செஞ்சாலும் இவங்க பொறுப்பேத்து அத தீர்க்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இழுத்தொழில் சுமத்தக்கூடாது. அது வன்னியர்கள் சில இடத்துல பெரும்பான்மையான அ ச 2 பேரும் சமமா இருக்கிற இரு சாதிகள் இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனா வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல வந்து அந்த போல செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுக்கு வந்து பாமக வந்து பொறுப்பேத்து அந்த பிரச்சனைய தீர்க்கணும். இது வந்து பாமக இது பண்ணணும். நாங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ன்ட்டு 2 ஒப்பந்தம் வந்து 1991ல இருக்கு. இழுத்தொழில் சுமத்தக்கூடாது. சாதி ரீதியா வந்து நீங்க எந்த இதுவும் செய்யக்கூடாது. இப்படியாப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள் வந்து எந்த மத்த தலைவர்கள் வந்து செஞ்சிருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. இவரு மத்தவர்கள் வந்து வெறும் தேர்தல் போற வேலைகளோட நிப்பாங்க. ஆனா ஐயா இளையபெருமாள் வந்து சமுதாய ரீதியா வந்து ஒரு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு நீங்க அத கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தா தான் உங்கள்ட்ட நாங்க எல்லா விஷயத்திலயும் நாங்க வந்து தொடர்பு வச்சுப்போம். நான் அப்படியெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தவர். வட மாவட்டங்கள்ல வந்து தென்னார்காடு மாவட்டத்த மையமா வச்சு இயங்குனாலுமே, இது வந்து வட மாவட்டங்கள் ஃபுல்லாவே அவர் வந்து வலியுறுத்தினார். அவர் ஒரு மிகப்பெரிய ஐயா இளையபெருமாளை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு காங்கிரஸ் தலைவர். இப்ப சமீபத்தில வந்தப்ப, இப்ப வந்து ஜோதிமணி அவர்களுக்கு சீட்டு குடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு சீட்டு குடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி அப்படி கிடையாது ஐயா இளையபெருமாள். ஐயா இளையபெருமாள் வந்து ஒரு ஒரு 60 ஆண்டு கால சமுதாய பணியில வந்து ஒரு 30, 35 ஆண்டுகள் காங்கிரஸ்ல இருந்தாருன்னா, பாக்கி 25 ஆண்டுகள் ஒரு தலித் இயக்கங்கள் அவரு தலைமையேற்று நடத்தியிருக்காரு. அ தலித் இயக்கங்கள்ல இருந்திருக்காரு. அந்த வகையில வந்து அவர வந்து அங்கீகரித்து வந்து அவர் பையனுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ன்றது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய இந்த செயல்பாடுன்றது வந்து அ ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஓகே. இப்ப இதுல அவருடைய இளைய பெருமாள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதன் பிறகு அவருடைய பணிகளை எப்படி கொண்டு வந்தாங்க? காங்கிரஸுக்கு ஏன் போனாங்க? விசிகாவோடு எப்படியெல்லாம் பயணிச்சாங்க? ஐயா இளையபெருமாள் அவர்கள் நல்ல கேள்வி இது. ஐயா இளையபெருமாள் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல 1984ல வந்து காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. 1900 அதுக்கப்புறம் 2003ல காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து அ வயோதிகம் ஒரு காரணமாயிடுச்சு. மேலும் வந்து தன்னுடைய தான் எடுத்துட்டு வந்த இயக்கம் வந்து பல தேர்தல் சரிவுகள சந்திச்சுச்சு. அதுக்கு அன்றைய காலகட்டத்தில புதுசா வந்த தலித் இயக்கங்கள் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில எழுச்சி பெற்ற பிறகு வந்து ஐயா இளையபெருமாளுக்கு வந்து அவர் வயோதிகம் போன்ற விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து அவரு அ விஷயத்தினால வயோதிகம் போன்ற விஷயங்கள், மத்த இயக்கங்களுடைய வளர்ச்சி போன்ற விஷயங்களால அவர் காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டாரு. மறுபடியும் 2003ல வந்து அப்ப வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டாரு. அவருடைய மகன்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து
மொத்தம் அவருக்கு வந்து 4 மகன்கள் சரிங்களா. இப்ப இருக்கிறது 3 மகன்கள் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது தான் ஜோதிமணி. அவர் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய முக்கியமான ஒரு மகன் வந்து 2வது மகன் வேலன்னு சொல்லிட்டு. வேலன்னு சொன்னா 2வது மகன்ல ஒரு 3வது மகன். அவர் தான் அவருடைய அரசியல் வாரிசா இருந்தார். ஒரு முக்கியமான ஒரு அந்த டைம்ல கடலூர் மாவட்டத்துல வந்து ஐயா இளையபெருமாளுடைய மகனா வந்து வேலன பார்த்து அவர் தான் அரசியல் வாரிசா அவருக்கு வருவாரு அப்படின்னு நம்பப்பட்டது. அந்த நேரத்துல வந்து அவர் வந்து 1989ல வந்து அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. எதிர்பாராதவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2003ல வந்து ஐயா இளையபெருமாள் காங்கிரஸ்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பையன் இன்னும் கடைசி பையன் நந்தகுமார்ன்றவரு. நந்தகுமார் இருந்தாரு. அது 2005ல வந்து அவர் ஐயா இளையபெருமாள் செப்டம்பர் 8ல வந்து ஐயா இளையபெருமாள் வந்து மரணம் அடைகிறாரு. அப்ப வந்து ஐயா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நந்தகுமார் அவர்கள தன்னுடைய கட்சியில இணைச்சுக்கிட்டாரு. ஒரு கூட்டம் போட்டு ஐயா இளையபெருமாளுக்கு வந்து நாங்க வந்து நன்றி கடன் செலுத்துறோம். அவர வந்து அரவணைச்சுக்கிறோம் ஒரு பையன. நாங்க அன்ட்டு ஒரு கூட்டத்துல போட்டு அவருக்கு இரங்கல் கூட்டத்தை போட்டு நந்தகுமார இணைச்சுக்கிட்டாங்க. நந்தகுமார் தொடர்ந்து க விசிக கட்சியில பயணித்தாரு. சில கருத்துப்பாடுனால கருத்து மோதல்னால கொஞ்சம் வேறுபாடுகளால அவர் விலகிட்டார். அவர் 2018ல இறந்தாரு. அதன் பிறகு வந்து நந்தகுமாரோடைய மனைவி வந்து இப்ப வந்து அந்த கட்சியில தான் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தான் இப்போ இருக்காங்க. இருக்காங்க. ஆனா ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் சீட்டு குடுக்குறதா வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு அண்ணன் திருமாவளவன். நான் வந்து அவங்களுக்கு தான் சீட்டு குடுக்கணும். ஐயா இளையபெருமாள் குடும்பத்த வந்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அவருடைய பணிக்கு. நான் அவங்களுக்கு தான் சீட்டு குடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து அவங்க வந்து தலித் அல்லாதவர்ன்றதுனால அவங்களுக்கு குடுக்க முடியல. அதனால வந்து ஜோதிமணி அவர்கள வந்து நான் வந்து வேட்பாளரா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து அவங்க வந்து இயல்பா வந்து காங்கிரஸ்ல வந்து அவங்க குடும்பம் இருந்ததுனாலேயே, அவர் கடைசி டைம்ல ஐயா இளையபெருமாள் வந்து காங்கிரஸ்ல இணைந்துட்டதுனாலேயே, நந்தகுமார் அவர்கள தவிர்த்து மத்தவர்கள்லாம் எல்லாம் காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. ப பெரும்பாலும் மத்தவங்க யாருமே அரசியல் பெரும்பாலும் இல்ல. இருந்தவங்களும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. இவர் வந்து அவரு பெரிய பையன் வெற்றி வீரமணின்னு ஒருத்தரு. அவரு வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்ப இவரு ஜோதிமணி காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. இப்ப கடைசி டைம்ல வந்து அவர் காங்கிரஸ்ல இருக்கக்குள்ள தான் அவர் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து அ விசிக சார்பா வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஜோதிமணி அவருடைய அரசியல் பங்களிப்பு, அவருடைய பார்வை என்ன? ஜோதிமணியுடைய அரசியல் பங்களிப்பு அவர் வந்து துறைமுகத்துல வந்து ஓய்வு பெற்றவர் ஒரு பொறியாளரு. அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் வந்து கடந்த 10 ஆண்டுகளா வந்து அந்த மன்னார்குடியில தன்னுடைய தந்தை விட்டு சென்ற பணிகள செய்யணும்னுட்டு பணிகள மேற்கொண்டுட்டு வருவாரு. காங்கிரஸ்ல இருந்துகிட்டு தனக்கு உண்டான வாய்ப்புகள கேட்டாரு. அவர் இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்லயும் பயணிச்சிருக்காரு. அது காங்கிரஸ்ல இருந்து இருந்துட்டு தனக்கு உண்டான வாய்ப்புகள கேட்டாரு. அவங்க ஒரு 10 ஆண்டுகளா வந்து ரிட்டயர் ஆயிட்டு அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு உண்டான நிகழ்வுகள வந்து எடுத்துட்டு தான் வர்றாரு சமுதாய ரீதியா. காங்கிரஸ்ல பயணிச்சுட்டு சீட்டு கேட்டாரு. இப்ப காங்கிரஸ்ல இல்லாம இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய பங்களிப்பு அதுதான். ஒரு 10 ஆண்டுகளா அவங்களுடைய தந்தை அந்த சுற்று வட்டாரத்துல நிகழ்வுகள்ல அவருடைய பங்களிப்பு நிகழ்வுகள்ல அந்த சமுதாய ரீதியா இருக்குது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசியல்ல ம். இளையபெருமாள் அவங்களுடைய பங்களிப்பு அதுவும் தலித் அரசியல்ல எந்த அளவுக்கு முக்கியமானது? என்னென்ன நிச்சயமா, விஷயங்கள்லாம் நிச்சயமா பண்ணியிருக்காங்க? முக்கியமானது. காரணம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்சி தொடங்குனாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து நம்ம வெற்றி பெற்றுருவோம். ஏன்னா, அது அந்த அதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை கொண்ட சமுதாயம் இருக்கு. அதனால வந்தா நாங்க வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு நம்புறாங்க. இன்னைக்கு திமுக கூட வந்து அந்த நம்புறாங்க. அவங்களுக்கு போதிய சீட்டு குடுக்கலனாலுமே, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருக்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பலம். அதிமுகவும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வரும்போது, தவேகாவும் ஓப்பனாவே கூப்பிட்டாங்க. இந்த போன்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் விசிக தலைவர் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு உண்டான வந்து பின்னணியை உருவாக்குனது ஐயா இளையபெருமாள் தான். இது அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாங்க. நான் வந்து 3 தடவ வெற்றி பெற்றதுக்கு வந்து ஐயா இளையபெருமாள் காரணம். எங்களுடைய இதுக்கு வந்து ஒரு விதை அவர் போட்ட விதையில தான் நாங்க வந்திருக்கோம்ன்ட்டு அண்ணன் திருமாவளவனே சொல்லியிருக்காங்க. அது ஒரு காங்கிரஸ்லேருந்து அவர் வெளில வந்து, அவர் தலித்துகள தனியா அவர் வந்து ஆதி திராவிடர் மட்டும் இல்ல. மொத்த 3 முக்கிய எல்லா பட்டியல் இனத்தையும் ஒன்றிணைத்து அவர் அரசியல் செஞ்சாரு. 1984லேருந்து அவர் வந்து 2003 சேர்ற வரைக்கும் செஞ்சாரு. 1989ல அந்த தேர்தல் அரசு பங்கெடுப்பு மூலமா தன்னுடைய செல்வாக்க நிரூபிச்சாரு. அதற்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடணும். 1988ல வந்து மார்ச் டூ சென்னைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அந்த அப்ப வந்து சக்திதாசன் அவர்களும் இளையபெருமாளும் சேர்ந்து நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட வந்து அப்ப வந்து பத்திரிகைகள் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம பெரியார் திடல் நடத்தினாங்க. ஒரு 5,00,000 பேர் வந்து கலந்துக்கிட்டதா சொன்னாங்க. 5,00,000 பேர் வந்து கலந்துக்கிட்டதா சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில ஒரு 5,00,000 பேர திரட்டுறது 37 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய விஷயம். தினத்தந்தி என்னுடைய புத்தகம் வந்து ஐயா இளையபெருமாள் தொடர்பா என்னுடைய புத்தகம் வந்து நான் வெளியிட்டிருந்தேன். அந்த புத்தகத்தில வந்து அந்த இடம் பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட அப்ப வந்து 1000 தினத்தந்தியில ஒரு பக்கம் வந்திருக்கும். 1200 லாரிகள் வந்து ஷெட்யூல் இன விடுதலை அரிஜனன்ற ஒரு பேர் இருக்கும். நான் அரிஜன்ற பயன்படுத்த விரும்பல. 1200 லாரிகளும் அணிவகுத்து வந்தன அப்படின்றதுக்காக அந்த அந்த இளையபெருமாள் நடத்திய கூட்டத்துக்கு 1200 லாரிகள் அணிவகுத்து வந்தன அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்திருக்கும்.
அவங்க வந்து 37 ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு 1200 லாரிகள்ல வந்து மக்களை திரட்டுற அளவுக்கு அவர் வந்து சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து எப்படி அவருடைய செல்வாக்கு இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த தலைவரா இருந்தார். இப்ப அவருடைய போராட்டங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கு அவர் கொடுத்த பங்களிப்புக்கும் உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா பாக்குறீங்களா தமிழ்நாடு அரசியல்ல? தமிழ்நாடு அரசியல அவர் மரணத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. அவர் மரணத்துக்கு அப்புறம் வந்து அவர் 2005ல இறந்தாரு. ஆனா அதன் பிறகு வந்து மிகப்பெரிய வந்து ஆனா காட்டுமன்னார்குடி அளவுல வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் தொடர்ந்து அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்திட்டு தான் இருக்காங்க. காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் பகுதியெல்லாம். ஆனா தமிழகம் அளவுல வந்து அது வந்து தெரியப்படல. இந்த வகையில தான் நாங்க எங்களுடைய வந்து நாங்கலாம் சகோதரர்கள்லாம் எனக்கும் வந்து இப்ப ஒரு 30 சம்திங் தான் இருக்குது. நாங்க வந்து ஒரு 7, 8 வருஷமா வந்து ஐயா இளையபெருமாள் குறித்த நினைவுகள் சோசியல் மீடியாவுல வந்து மிகப்பெரிய அளவுல நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். அத நான் வந்து தொடர்ந்து வந்து ஐயா இளையபெருமாள் பங்களிப்புகள் வந்து ஆவணங்கள் ரீதியா திரட்டி, அத வந்து ஒரு சோசியல் மீடியாவுல வந்து 2017ஆம் ஆண்டுக்கு வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அது வந்து ஒரு அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வத்துல பண்ணது தான். அது வந்து என்னன்னா, அப்ப வந்து சரி நம்ம முன்னாடியே இருந்த ஐயா இளையபெருமாள வந்து நான் வந்து சின்ன வயசுல இருக்கக்குள்ள பார்த்துருக்கேன். எங்க கிராமத்தோட தொடர்புடையவரு. நான் வந்து 8வது படிக்கக்குள்ள அவர் இறந்துட்டாரு. சரிங்களா? அப்போ வந்து நான் பார்த்துருக்கிறேன். நான் நந்தனார் பள்ளியில சிதம்பரம் நந்தனார் பள்ளியில படிச்சேன். அவரு அந்த நந்தனார் கல்வி குழுமத்தோட தலைவரா இருந்தார். சரிங்க. நந்தனார் மடம்ன்றது உங்கள்ட்ட சொன்னேன்ல சாமி சகஜானந்தாவால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மடம் அது. சாமி சகஜானந்தாவுக்கு அடுத்து வந்து அதோடைய அடுத்த வாரிசு அவரு ஐயா இளையபெருமாள். அதனால நான் சிதம்பரத்துல இருந்தனால ஐயா இளையபெருமாளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிறு வயதிலே எனக்கு இருந்துச்சு. அதனால வந்து என்னுடைய ஐயா இளையபெருமாள் உடைய தகவல்கள வந்து எங்க அப்பா வந்து நெறைய சொல்லுவார். எங்க அப்பா வந்து ஐயா இளையபெருமாள் மீது அதிக பற்று கொண்டவர். சொல்லுவாரு. அதன் மூலமா வந்து நான் வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேச வந்ததுக்கப்புறம் வந்து, எனக்கு வந்து நம்ம பகுதியில இவ்வளவு பெரிய தலைவர் இருந்தாரே! அவருக்கு உண்டான அங்கீகாரம் இல்லையே! அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இதா இருந்துச்சு. அதனால தொடர்ந்து அவர் குறித்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து உங்களுக்கு எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்க தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் தெரியும். ஸ்டாலின் ராஜாங்கம் வந்து அண்ணன் வந்து என்ன வந்து தொடர்பு கொண்டு, நீங்க வந்து அத ஒரு நூலா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அவரு வந்து அந்த இது பண்ணாரு. அப்போ வந்து அண்ணன் ரஞ்சித் அவர்கள்ட்டயும் வந்து அவரு பேசினாரு. அண்ணன் ரஞ்சித் அவர்கள்ட்டயும் நீலப்பதிப்பு ஆசிரியர் வந்து வாசுகி பாஸ்கர் ரைட்டுங்களா? வாசுகி பாஸ்கர் அண்ணன் வாசுகி பாஸ்கர் இவங்கள்ட்டலாம் வந்து பேசிட்டு, அது நீங்க வந்து சோசியல் மீடியால இத வந்து ஒரு நூலா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நாங்க வந்து இப்ப 2020ஆம் ஆண்டு சொன்னாங்க அது. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அவருடைய நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கிறது, போறது, வர்றது போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். 2020ஆம் ஆண்டு வந்து சொன்னாரு. நாங்க வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் நான் வந்து தொடர்ந்து நானும் என்னோட ஒரு அண்ணன் எழுத்தாளர் அருண்முத்து மாமா அவர்களும் ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நெறைய இடங்களுக்கு பயணிச்சு, அவர் தொடர்பான ஆவணங்கள திரட்டி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூலா வந்து நாங்க வந்து நான் என்னுடைய எழுத்துல வந்து என்னுடைய முயற்சியில வந்து அது வந்து நூலா வந்து இது பண்ணி 2023ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 13ல வந்துச்சு. நம்ம சென்னை புத்தக கட்சி நீலம் பதிப்பகம் இதுவா வந்துச்சு. அந்த புத்தகம் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அது வந்து அப்போ வந்து அண்ணன் சித்தன செல்வன் அப்போது காட்டுமன்னார்குடி எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் தலைமையில நாங்க வந்து புவனகிரியில வெளியிட்டோம். அவர் வந்து அந்த நூலை எடுத்துட்டு கொண்டு அப்போ சட்டமன்றத்திலயும் அதுக்கப்புறம் பேசினார். ஐயா இளையபெருமாள் அவர்களுக்கு மரியாதை செய்யணும் இந்த அரசு. நினைவரங்கம் அமைக்கணும். இல்ல அவர் வந்து மணிமண்டபம் கட்டணும், நினைவரங்கம் அமைக்கணும் போன்ற கோரிக்கைகள் வச்சாரு. அப்ப நம்ம நூல் என்கிட்ட இந்த நூல் வந்து அண்ணனும் சிந்தன் செல்வன் வாங்கிட்டு போயிட்டு அப்போ இருக்கிற அமைச்சர்கள் போன்ற ஆட்கள்ட்டலாம் கொடுத்தாங்க. இதன் பிறகுதான் வந்து 2023 ஏப்ரல்ல வந்து தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் வந்து ஐயா இளையபெருமாளுக்கு வந்து நினைவரங்கம் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு உரையை இது பண்ணாரு. அந்த உரையை வந்து எங்கன்னா நம்மளுடைய நூல்ல இருந்து எடுத்து தான் அது கையாளப்பட்டுச்சு. அது நம்ம நூல்ல இருக்கிற தகவல்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து அந்த சிஎம் உடைய உரையை வந்து தயாரிச்சு கொடுத்திருந்தாங்க. குறிப்பிட்டு அவர் வந்து அறிவிச்சார். ஏப்ரல் மாசம் 2023. அதன் பிறகு இப்ப லாஸ்ட் கடந்த வருடம் வந்து ஜூலை 15ல வந்து இளையபெருமாளுடைய மணிமண்டபம் நினைவரங்கத்தை சிதம்பரத்துல வந்து திறந்து வச்சாங்க. அதோட மதிப்பு சுமார் 6 கோடி அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்ப இதுல சமகால அரசியல் தலைவர்கள்ல இளையபெருமாள் வழியில் பயணிக்கக்கூடிய தலைவரா நீங்க யார் பாக்குறீங்க? சமகால அரசியல் தலைவர்கள்ல வந்து இப்ப வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து பெரிய தலைவர்கள் யாரும் இல்லைன்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. சாத்திய பாக்கியராஜ் போன்ற தலைவர்கள், நிறைய தலைவர்கள்லாம் என்கிட்ட வந்து நான் பேசின வரைக்கும் இருக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம சேக்கு தமிழரசன்லாம் அவர் குறித்த ஒரு கட்டுரை, நிறைய தகவல்கள் எழுதியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை இது பண்ணியிருக்காங்க. ஐயாவுடைய இதை வந்து பல்வேறு விதங்கள்ல பங்களிப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய வழியில வந்து இப்ப நான் திருமாவளவனே இப்ப ஏத்துக்கிட்டு இப்ப வந்து அவர் வந்து அவருடைய பங்களிப்பை வந்து அங்கீகரிச்சிருக்கிறார் இல்லையா? அவரும் அவர் வழியில் நடக்கிறவர் தான். அவர் வந்து அதே இதுல பாரம்பரியத்துல தான் வந்தவர் அவரு. சிதம்பரம், கடலூர் மாவட்ட அரசியல்ல இருந்து தான் வந்தவர். அவரு இத வழியில நடக்கிறத இது பண்ணலாம்.
தலித் அவரை மக்கள் குறிப்பிடலாலும் அவரை வந்து பெருமளவு குறிப்பிடலாலும் அவருக்கு அடுத்து வந்து இங்க கடலூர் மாவட்டத்துல வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் கீழ் போன்ற பகுதிகளெல்லாம் வந்து ஐயா இளையபெருமாளுக்கு அடுத்து வந்து தங்களுடைய அடுத்த தலைவரான திருமாவளவன் தான் பாக்குறாரு. அவர் தான் சமுதாயத்துக்கு வந்து பண்றான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. தலித் மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய தலைவர்கள்னு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ம். அதுல இப்போ திரு இளைய பெருமாள் அவர்களுக்கு என்ன சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனை ஓட்டத்தோடு அந்த பார்வையோடு சமூகத்தை அணுகக்கூடியவர்களா யாரை பாக்குறீங்க? நான் வந்து அந்த தலித் தலைவர்கள் அத்தனை பேரும் நான் அத்தனை பார்க்குறேன். சரிங்களா? அதுல முன்ன நெறைய விமர்சனங்கள் இருக்கலாம். அத நான் அப்படி எல்லாருமே இருக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. ஆம் அ அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் அத எல்லாரையும் பார்க்குறேன். சரிங்களா? அவர் வந்து அ அவர்கள் எல்லாருமே அவர்கள் வழி வந்தவங்க தான். எல்லாருக்கு சைட்லயும் விமர்சனங்கள் இருக்கலாம். எல்லாருமே ஒரு சமுதாயத்துடைய எல்லா தூண்கள் தான். அவர்களுடைய வேர்கள் தான். அந்த அடிப்படையில நான் பார்க்குறேன் எல்லாருமே. இறுதியா ஒரு கேள்வி. ம். இப்ப காட்டுமன்னார் கோயில் தொகுதியில திரு இளைய பெருமாள் அவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க விசிகால. அந்த தொகுதி அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? விசிகாவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? அந்த அரசியலை நன்கு உணர்ந்தவர் என்கிற அடிப்படையில கேட்கிறேன். நிச்சயமா வந்து திரு ஜோதிமணி இளையபெருமாள் அவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 2016ல போட்டியிட்டாரு. தனிச்சு போட்டியிட்டாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னு அறிவிச்சாங்க. வெற்றி பெற்றுட்டாருன்னு அறிவிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வெற்றி பெற சூழல்ல இருந்தாரு. அதன் பிறகு வந்து தபால் ஓட்டு அப்படி இப்படின்னுட்டு எவ்வளவு பெரிய ஓட்டு வித்தியாசத்துல அவர் வந்து தோத்துட்டா அறிவிச்சாங்க. அதன் பிறகு 2021ல சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார். 2026ல வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து காட்டுமன்னார்குடியில 40% மேல வந்து ஆதிதிராவிடர்கள் ஓட்டு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் கணிசமா வாழக்கூடிய பகுதி. இஸ்லாமியர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கிறதுனால, ஒரு சில சிறுத்தைகள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறதுனால, இஸ்லாமியர்களோட ஓட்டையும் வந்து அந்த கட்சி பெற்றும். நிச்சயமா அது வெற்றி வாய்ப்பை தரும் அது. ஆனா திருமாவளவன் நின்ன வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பா இருந்துச்சு. இப்பயும் அது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா இருக்குது. நீங்க இளையபெருமாள் காட்டுமன்னார்குடியை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து சமுதாயம் கடந்த ஒரு சமுதாயம் இல்லாம அனைத்து சமுதாயத்தையும் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டிருந்தவர் அவரு. அதனால மற்ற சமுதாயங்களும் வந்து அவரை வந்து அ அ ஐயா இளையபெருமாள் மகனை ஆதரிப்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா வந்து கடந்த காலத்துல விடுதலை சிறுத்தைகள கட்சி சார்ந்த மூத்த பெரியவர்கள் பலர் வந்து காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் பகுதியிலலாம் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஐயா இளையபெருமாள் மகன் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டது அவங்களுக்கு உள்ள அளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதனால வந்து எல்லாருமே வந்து பெரிய ஒரு அவருக்கு வெற்றி வாய்ப்பு தருவாங்கன்னு நம்புறேன். சும்மா நிறைய விஷயங்கள் எங்களோட பேசுனீங்க. இங்க வந்து பேசியமைக்கு மிக்க நன்றி.